ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்மளுடைய தன்மானத்தை தூண்டி விட்டாங்க. என்னன்னா, காலையில் சிக்கன் வாங்கிட்டு வீட்டில் கொடுத்தேன். மணி இப்போ 3:30 ஆயிடுச்சு. யாருமே சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா, அம்மா பாப்பாவை வச்சுட்டு வேலை செய்தான். அதனால் எனக்கெல்லாம் சமைச்சு கொடுக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் அப்படின்னு சொல்லிடுச்சு. இதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இறங்கியிருக்கேன் களத்தில். இதில் ஒரு ஆளுலாம் சப்போர்ட்டுக்கு வேறு, கறி எடுக்காதே, அவனை எடுத்துகிட்டு கொடுப்பானோ வாரத்துக்கு 2 நாள் 3 நாள்னு, அதான் நமக்கு வேலையா அப்படிங்கிறாரு. என்ன சமைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு வேறு வேலை இல்லை எங்களுக்கு. வேறு என்ன? 2 பேர் இங்கே, 2 பேர்த்து 4 பேரமாக செஞ்சுட்டு பேர் தான் குழப்பம். சரி, நீங்கள் செஞ்சு தரேண்ணா. நானே எடுத்துகிட்டு வந்த சிக்கனை எப்படி சமைச்சு சாப்பிடணுன்னு எனக்கு தெரியும் மக்களே. அதனால் இத்தனை நாளாக நான் களத்தில் இறங்காமல் இருந்தேன். சிக்கன்லாம் சமைக்கிறது பெரிய மேட்ரு இல்லை. ஆமாம், களத்தில் இறங்கியிருக்கேன். செஞ்ச முடியுமா தெரியல. இறங்கி பட்டையை கிளப்ப போகிறேன். வாங்க செய்யலாம். தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கிட்டேன், பூண்டு உரித்து வச்சுட்டேன், அடுப்பை பற்ற வச்சேன். அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அதுக்கு இந்த மைக் செட் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அடுப்பு முக்காலையும் குச்சி எரிஞ்சு போயிடுது. இனிமேல் அதில் புது குச்சி வைக்கணும். பார்த்தீங்களா, பாதி குச்சி வச்ச குச்சி ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. இந்த நீளமான குச்சி மட்டும் எரியாமல் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மலையில் குச்சிலாம் என்ன சொல்கிறது, நனைஞ்சு போயிருந்தது. அதெல்லாம் பற்ற வைக்கிறது உனக்கு கஷ்டம்னாங்க. அதையெல்லாம் மீறி அடுப்பை பற்ற வச்சுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் என்ன பண்ணணும்னா, கறியை எடுத்துகிட்டு போய், கறி பிரிட்ஜில் இருக்குது, அதை போய் கழுவி கொண்டு சமைக்க போகிறேன். வாங்க, நம்ம தான் இனிமேல் சமைக்க முடியாது. வாங்க, சமைச்சா யாரும் தேடி வரக்கூடாது, கையை கறியில் வைக்கக்கூடாது. ஆசை அடிக்குதாங்கிறியா? அடிக்கும் பாரு. தக்காளி வெங்காயம் நறுக்குனது கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் அடுப்பு போகிறமா வச்சுப்போம். உப்பு, மிளகா, மஞ்சள், கடுகு. இன்றைக்கி நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணல, பாம் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். பாம் ஆயில், மஞ்சள், உப்பு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இது என்ன, அம்மா செஞ்சால் நான் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா கொடுப்பேன். இப்போ அம்மா செய்யலை, நானே செய்கிறதுனால நானே எடுத்து பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் போயிட்டு கறியை எடுத்துகிட்டு கறி அலசணும்னா டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். வாங்க, கறி எடுக்க போவோம். நமக்கே சவாலா, சத்யராஜுக்கே சவாலா, நம்ம தான் சமையல். எங்களுக்கு சமையல் தண்ணியை ஊற்றிட்டோம்னா யார் பிரிட்ஜு டோர்லேயே வச்சுருந்தா மன்னித்து கொள்ளவும். ஆயா வேணாம், யாரும் வேணாம், எனக்கு என்ன ரொம்ப உங்களுக்கு ஒரு கறி எடுத்துகிட்டு கொடுத்தா யார் சமைக்க முடியாதான். அதனால் நானே களத்தில் இறங்கிட்டேன். என்ன சொல்கிறேன், சமைக்கிறேன். நீ சாப்பிட்டுட்டு தான் போகிற, இல்லைன்னா உனக்கு இருக்கு. நீ தான் எதிரி, இல்லைன்னா திங்கணும். பார்ப்போம். எனக்கே முடியாதுங்களா? இந்த போகிறேங்க, கறி எடுத்துகிட்டு வந்தாச்சு கவரில். கறியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இன்றைக்கி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்களே பீஸாக போட்டு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை இனிமேல் கழுவி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பக்கெட் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, மோட்டரில் பிடிச்சது, ஊற்றி அலச வேண்டிதான். நல்லா தண்ணியை பிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு மேலோட்டமாக அலசிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக அலசும்.
கறியை அலசிட்டு வந்து அடுப்பில் வச்சுட்டேன். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்து வச்ச ஜாமான் எல்லாமே இருக்குது. இனிமேல் அடுப்பை பற்ற வச்சு பண்ண வேண்டியதான் மக்கள். அப்படியே பற்றணும். ஓகே, பற்றிருச்சு. அடுப்பை பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டாச்சு. வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போடணும். சரி, தக்காளியோடய சேர்த்து போடும். நாலு கல் உப்பு போட்டுப்போம். மஞ்சள் போட்டுக்கிட்டேன்னா கூடவே மிளகாத்தூளும் மிளகாத்தூள் போட்டாச்சு. மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு கிண்டு அதுக்கு எதுவுமே பண்ணல. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு கறியை வதக்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இனிமேல் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் எனக்காக ஹெல்ப் பண்ணுமா? தண்ணி இருக்குதான் முடியா? புகையில் நிற்கிறோம்ல. சரி மக்களே, தண்ணி ஊற்ற போகிறேன். கிரேவி போல தான் வைக்கணும், ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது. ஒரு வேலைக்கு மட்டும்தான். நல்லா இந்த வழக்கையில் இஞ்சியை போட்டு ஒரு தட்டு தட்டிக்க வேண்டியதான். பூண்டையும் போட்டுப்போம். பூண்டு 4 குழம்புல போட்டுருவோம். 4 இதில் இடிப்போம். பூண்டு இஞ்சியும் போட்டு ஒரு 4 குழம்புல போட்டுருவோம். அப்படி அப்பா
இடித்த இஞ்சியை வந்து அப்படியே தூவிட்டுப்போம். சட்டையை பாருங்களேன், ஃபுல்லாக வேலை செஞ்சால் கூட இப்படி வேர்க்காது போல். ஐயா அங்கேயும் வேர்க்குது. இந்த புகையானது அப்படியே வேர்வையை கிளப்பிடுது, வேறு ஒன்றும் இல்லை. முக்காலும் முடிச்சாச்சு. நல்லா கிரேவி போல் தான் வரும்னு நினைக்கிறேன். வியூ காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது என்னோட நேச்சர் வியூவாக காட்டுறேங்கிறதுக்கு அப்படின்னு சிக்கன் குழம்பு வியூ, குழம்புக்கு உள்ள படம் வந்துருச்சான்னு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நானாக ரெடி பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கூட்டி தான் வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தோன்னா தண்ணி லைட்டாக சுண்டிடும். போட்டால் கறி மட்டும்தான் போட்டு சாப்பிட்ற போல். மிளகு சீரகத்தை வந்து நல்லா அடித்தாச்சு, அதையே அப்படியே போட்டுடலாம். அண்ணல்கிட்ட போக முடியல. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு அரை கரண்டி மண்டு இருக்கேன். லைட்டாக உப்பு கூட போயிருக்கு. உப்பு உங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் போட்டேன், வீடியோவில் காமிக்க முடியல. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க, ஏன்னா கொஞ்சோண்டு உப்பு கூட போயிருக்கு. சூடாக இருக்கிறப்ப இவ்வளோ உப்பு தெரியுது. ஆறிலாம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், சுத்தமாக ஆயில் வைக்க முடியாது யாரும். வேணுமுன்னே நீ உப்பு போட்டாடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக இந்த உப்புக்காக. இப்போ இடையில மழை பெஞ்சு ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே இதை தான் சுத்தம் பண்ணார். பார்க்கவே அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காரு. தண்ணிலாம் வெளியில் போகணுங்கிறதுக்காக அழகாக நம்ம மோட்டர் தண்ணி அங்கேருந்து பாத்திரம் கழுவுறது எல்லாமே இங்கேருந்து வருதா, கீழேருந்து வரும். ட்ரைனேஜ் போல் அப்போ ரெடி பண்ணது. அப்புறம் வந்து இங்கே வந்து தேங்குதா, இங்கேருந்து தண்ணியை நல்லா வெளியில் போகிறதுக்காக இன்றைக்கி ஃபுல்லாக வளான்னு கூட பார்க்காம இறங்கி இந்த இதை சுத்தம் பண்ணி அப்படியே இந்த தண்ணி இங்கே போனால் மறுபடியும் இந்த ஏரியாவுக்கு உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அவுட்டரில் வெளியில் போட்டுங்கிறதுக்காக நல்லா வெளியில் போய் அங்கே தண்ணி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி போட்டார். ஸோ வந்து சூப்பராக இன்றைக்கி அப்பா ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த இங்கேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடு இடம் ஃபுல்லாக இந்த மண், நம்ம அடித்த மண் ஃபுல்லாக மலையில் ஒவ்வொரு மலைக்கும் கரைஞ்சி போயிடுதா, ஏதோ ஃபுல்லாக அள்ளி வறண்டி கொட்டி நல்லா தெமிச்சு கட்ட மாரி கட்டையால் அடித்து இடத்தையும் சூப்பராக பண்ணிடுறாங்க இன்றைக்கி அப்பா. என்ன எப்போ வெட்டிட்டு வந்திய? சங்கல்ல அதான் இன்னையோட முடி போதுன்னுச்சு. ரெண்டுமே அங்கேருந்து கொண்டு வந்தேன். தவிட்டாலே அங்கேருந்து தான் நேற்று அம்மா காணுச்சு, எங்கே போய் பார்த்துட்டு வந்து. அம்மா பார்க்கும், இருக்கிறது போனால் தான் தெரியும். வித்தூர்லாம் இருக்காது, கொஞ்சம் தூரத்தில் போகணும். வேலிக்காட்டுலாம் இருக்கும், ஆடு தின்னுடும் அதை. ஓ, வேலி உள்ள ஆடு மூஞ்சி வைக்காம இருந்தால் தான் இருக்கும். அப்பா பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்காக தவிட்டு இலையும் சங்க இலையும் அரைச்சி வச்சுட்டு வந்துருக்காரு. அவனே எங்கேயோ போயிட்டான்னு நினச்சேன். ஏப்பா இங்கே ஒரு நிமிஷம் உனக்காக கறி துண்டு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. உப்பு ஒரு நிமிஷம் வாய்க்கு வச்சு போய் வச்சுட்டு வா. ஐயாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு. நான் கூட சாப்பிடாம உனக்கு கேட்டேன். இங்கே நீ சாப்பிட்டு பார்த்தே இல்லையா? இல்லை, நீ தான் சாப்பிட்டு போ. நான் சும்மா குழம்பு தான் டேஸ்ட் பார்த்தேன். முதல்ல சமைச்சிருக்காரு தம்பி சிக்கனு, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
நல்லா இருக்குதா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குதா? ம். இது எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு காவை எடுத்துக்கல. எடுத்துட்டு வந்தால் நீ பாட்டு சமைக்க ஆரம்பிச்சிக்கலாம். உனக்கு என்ன வேலை? நீ பாட்டு எடுத்து வந்து டக்குன்னு சமைச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ம். இந்த அளவுக்கு சமைச்சா போதும். ஓகே, நெய்யே பாராட்டிட்டல. ம். வெந்திருக்கா கறி? கறியெல்லாம் வெந்து போச்சு. இறக்கலாமா? இன்னும் இறக்கு. சரி, போதும். சூப்பராக வெந்து போச்சு. எல்லாம் உப்பு உரப்பும் கரெக்டாக இருக்குது. இறக்கிட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். சரி, நம்ம கொண்டு வந்த டப்பா எல்லாத்தையும் போய் வச்சிடலாம். ஐயா வச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்குறேன். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சாயந்தரமா வந்து அரை மருந்து அரைச்சிட்டு இருக்காங்க. பாப்பா தான் முழுங்க மாட்டுது. ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டு அரைச்சாலும். இன்னைக்கு 2 இலையும் சேர்த்து அரைக்கிறியா ஐயா? ஒரு வேலையும் தான். இல்லை, 2 இலையும் சங்கு இலையும் தவிர. சரி சரி, அரைச்சிருக்க போலியா? சரி. அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னார். ஏன்னா நீ குழம்பு டேஸ்ட் பார்த்தியாம்மா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்களே சமைச்சிடலாம். குழம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, குழம்பு நல்லா இருக்கு. நாளைக்கே பேர் தான் வச்சிருக்கேன். எனக்கு பாப்பா வந்து எனக்கு வேலை ஆடாபடியா தான் இருக்கும். அப்படி எடுத்து வந்தாலும் நீனே வைக்கிறேன், எல்லாரும் சாப்பிட்றோம். சரி சரி, குழம்பு பாருங்க. நாம வந்து சாப்பிட போறோம். இப்ப நல்லா சிக்கன்லாம் வெந்திருக்கு அழகா. குழம்பா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. கிரேவி போல வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். இன்னும் அது நமக்கு வரல, கை வரணும் வரல. சாப்பாடுக்கு வந்து நல்லா அருமையா இருக்கு குழம்பு. சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். நம்மளும் இன்னைக்கு குழம்பு வச்சாச்சு. இன்னைக்கு வந்து ஈவினிங் நைட்டு நம்ம குழம்பு தான் வீட்டில். சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் மக்களே. நித்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தாங்க வந்தான். இன்னைக்கு மாமனோட பெரிய மாமனோட அரியலூர் போயிட்டு வந்திருக்கான். டே எங்கடா பண்ணீங்க மாமனு நீனா? இங்கே பாரு, மாமனு நீனு எங்கே போனீங்க? சரி சரி, அது இருக்கட்டும். மாமாவை நீனு எங்கே போனீங்க? வண்டியில் எங்கே போனீங்க? அங்கேயும் போனீங்களா? மாட்டை ஓட்டுவா போதும் வா வா நீ வா. ஏன் மேலோட்டமாக காட்டினா கீழே நம்ம ஆள் ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கான். அவன் டிஷர்ட் மட்டும் மாட்டிக்கிட்டு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட் வரும்னு. ஓரளவு நல்லா இருந்துச்சு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மணி 6:10. ஸோ நம்ம பாப்பாவை பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கிளினிக் இருக்குது, அங்கே அழைச்சிட்டு போகிறோம் ஊசி போடுறதுக்கு. நம்ம காரில் தான் போகிறோம். நான் தான் டிரைவரு. கார் கவரெலாம் ரிமூவ் பண்ணி பாப்பா கிளம்பிட்டு இருக்காங்க. போயிட்டு நைட்டுக்குள்ளே ரொம்ப அன்லேட் பண்ணாமல் போயிட்டு வந்துடலான்ட்டு போய் கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி பாப்பாவை அழைச்சிட்டு போயிட்டு வரணும். அவ்வளோதான் மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி நான் வச்ச சிக்கன் குழம்பு ப்ராசஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம் மக்களே.